இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. கார்த்திக், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வெளியே இருக்காங்க. முகத்துல ஒரு சின்ன பரு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ என் முகத்துல பரு வந்துருச்சு, இப்போ நான் எப்படி வெளியே போவேன், மற்றவங்க என் முகத்தை பார்த்தா அவங்கலாம் என்ன நினைப்பாங்க இப்படின்னு புலம்பி தள்ளுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து அவங்க சருமத்துக்கும் தோலுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது. ஆமாம் ஷமினி, பொதுவாக வந்து இந்த தொலைக்காட்சியில் வரக்கூடிய பிரபலங்கள், மாடல்ஸ், இவங்க தான் வந்து அவங்க சரும தோற்றத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது இப்போ வந்து அவ்வளோ உண்மை கிடையாது. ஏன்னா பொதுமக்கள் இடையே இந்த சரும தோற்றத்துக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய அக்கறை கொடுக்குறாங்க. இப்போ சரியா சொன்னீங்க. அதுவும் இப்போ உங்களும் என்னையும் மாதிரி இந்த தோல் பிரச்சனைகள், தோல் வியாதிகள் பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கே அது என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருந்திருக்கும். ஆனால் சில பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தும் தனக்கு இருக்கு அப்படிங்கிறதே தெரியாம இருக்காங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன். எக்ஸிமா அப்படிங்கிற ஒரு தோல் வியாதி 5ல் 1 குழந்தைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெரியவங்கள்ல 10ல் 1 இந்த தோல் வியாதி இருக்குன்னு ஆய்வுகள் காட்டுது. அதே மாதிரி சொரியாசிஸ் அப்படிங்கிற இன்னொரு தோல் வியாதி 40,000க்கும் மேற்பட்ட சிங்கப்பூரர்களுக்கு இருக்கிறதா சிங்கப்பூர் மருத்துவ சஞ்சிகை தெரிவிச்சிருக்கு. சொரியாசிஸ் அப்படின்னு சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டு இருக்கேன். இதுக்கும் சொரியறதுக்கும் தான் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக்குறதுக்கு இன்னைக்கு நாம இந்த டாபிக்கை பத்தி அலசி ஆராய போறோம். இந்த தோல் வியாதிகள் எதனால வருது, இதுக்கு என்னென்ன சிகிச்சைகள் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் கிடையாது கார்த்திக், இந்த தலைப்பை பத்தி நம்ம கூட பேசுறதுக்கு, இதை பத்தி இன்னும் நிறைய கத்துக்கிறதுக்கு 2 வசந்தம் கலைஞர்கள் வர போறாங்க. அவங்களையும் சந்திப்போம். வாங்க, ரவி ஜி மற்றும் லீனா. எக்ஸிமா சொரியாசிஸ், ஸோ இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கா ரவி? எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எக்ஸிமா இருக்குது. இது ஒரு 7 வயசு வாக்கில் தான் தெரிய வந்துச்சு. அப்போ சின்ன பையன், அவ்வளோவா விவரம் தெரியாது. ஸோ இந்த ஃபுட்பால் விளாட்றது, திடலில் போய் அடிக்கடி இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணுறதுலாம் இருந்ததுனால அது இன்னும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, உணவுன்னு சொல்லும்போது சிறு வயதில் அவ்வளோ பெரிய கட்டுப்பாடு இல்லை. அதனால் ஏனோ தானோன்னு சாப்பிட்டுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிஞ்சிருச்சு, ஏன்னா இப்போ தான் சாப்பிட்டா அரிக்குது, கால் அரிக்குது, கை அரிக்குது, ஒரு மாதிரியா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன், எந்தெந்த உணவு வகைகளை சாப்பிட்டா இப்படி ஒரு உணர்வு வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை விளக்க ஆரம்பித்தேன். சரி, நீங்கள் சொல்லுங்கள் லீனா. உங்களுக்கு? எனக்கு சின்ன வயசுலேருந்து சொரியாசிஸ் இருக்குது. சின்ன வயசுலேருந்து சொல்லணும்னா 17 வயசுலேருந்து தான் நான் அதை உணர ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. அப்போ அதை பற்றி நிறைய எஜுகேஷனும் ரொம்ப இல்லை, ஆனஸ்ட்லி நிறைய மெட்டீரியல்ஸ் இல்லை. ஸோ நான் பாலியில் இருந்தப்போ எக்ஸாம் டைம்ஸ் படிக்கும்போது தான் வந்து என்னோடய கை அப்படியே என்னோடய தலைக்கு அப்படியே போகும். ஸோ எனக்கு வந்து ஸ்கால்ப்பில் தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அரிக்கும் போது என்ன ஆச்சுன்னா ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு, வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஃப்ளேக் பண்ணும் ரொம்ப. ஸோ ஃப்ளேக் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி டார்க் கலர் சட்டை போட்டுனா அதில் கொட்ட ஆரம்பிக்கும். எம்பாரசிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ எல்லோரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது டேண்ட்ராஃப் தான் வகைப்படுத்துவாங்க ஸோ நானும் அதுதான் நினச்சேன். பட் ரத்தம் வரவும் என் அம்மா சொன்னாங்க, நீ வந்து டாக்டர் போய் பார்த்துருன்னு. ஸோ நான் மருத்துவர்கிட்ட போகும்பொழுது அது சொரியாசிஸ்ன்னு அவர் டயக்னோஸ் பண்ணவே இல்லை. இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெராய்ட் லோஷனை கொடுத்து அனுப்பிட்டாங்க என்ன. ஸோ அந்த ஸ்டெராய்ட் லோஷன் போடவும் அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் அப்பப்போ என்ன ஆகும்னா, அந்த ஃப்ளேர் அப் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போனா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான காலகட்டங்களில் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லை, இது வந்து இதுக்கும் ஒரு படி மேலே நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு. அப்போ தான் நான் நிறைய போய் அதை பற்றி படித்தேன். எனக்கு வந்து சொரியாசிஸ் மட்டும் இல்லை, சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸும் இருக்குது. ஸோ என்னுடைய ஜாயின்ஸையும் அதை பாதிக்க ஆரம்பிச்சுட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒழுங்கான ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்க ஆரம்பித்தேன். சில பேர் மருத்துவரை பார்க்காமலே இது சாதாரண நினச்சதா, இதுக்கு எதுக்கு டாக்டரை போய் பார்த்துக்கிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்படின்னு பல பிரச்சனைகள் இருந்தும் அது வந்து தெரியாம இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால இன்னைக்கு இதை பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுக்காக ஒரு மருத்துவரும் வர போறாரு இல்லையா? தோல் வியாதிகளை பற்றி பேச டாக்டர் உமா அழகப்பன் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். சரி டாக்டர், இப்போ இந்த எக்ஸிமா சொரியாசிஸ் இது 2க்கும் என்ன வித்தியாசம்? நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, ஆனால் முக்கியமாக நிறைய ஒற்றுமைகளும் இருக்குது. இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸிமா. இது வந்து மோஸ்ட்லி தோலுக்கு உள்பகுதியில், அதாவது ஃப்ளெக்ஷஸ்ன்னு சொல்லுவோம், முட்டிக்கு உள்பகுதியில் தான் வரும். இது ஆனால் பார்க்குறதுக்கு சொரியாசிஸ் மாதிரியே இருக்கும். ரெட்டாக ஸ்கேலியாக ரொம்ப இச்சியான ஸ்கின் கண்டிஷன். இது வந்து சொரியாசிஸ் வந்து முட்டிக்கு வெளிப்பகுதியில் அடிக்கடி நாங்கள் பார்க்குறோம். அதாவது முட்டியில், எல்போஸில், அந்த மாதிரி இடத்துல அதிகமாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா, தாத்தா பாட்டி, பிளட் ரிலேஷன்ஸ், அம்மா அப்பா
யாருக்காவது இந்த மாதிரி எக்ஸிமா இருந்துச்சுன்னா, எக்ஸிமா மட்டும் இல்லை, ஆஸ்மா, அலர்ஜிக் ரைனைட்டிஸ், எந்த மாதிரி ஒரு ஒவ்வாமை இருந்தாலும் எக்ஸிமா குழந்தைங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. அதே மாதிரி சொரைசிஸும் ஜெனட்டிக்லி யாருக்கு ஃபேமிலியில் இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு வரத்துக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பெரியவர்களுக்கு இந்த தோல் வியாதிகள் வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்? ஸோ மரபணுக்கள் ஒரு காரணம். இன்னொன்று என்னென்னா பருவநிலை மாற்றம். இப்போ அதிக வெப்பம், அதிக சூடு, அந்த மாதிரி அந்த மாறும் போது இந்த எக்ஸிமா கொஞ்சம் மைல்டாக இருக்கவங்களுக்கும் ரொம்ப மோசமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. அவங்களோட வாழ்க்கை முறை, மன அழுத்தம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த 2 கண்டிஷன்ஸுக்குமே மன அழுத்தம் இட்ஸ் a ஹியூஜ் ஃபேக்டர். அதை நாங்கள் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். பரீட்சைக்கு முன்னால் குழந்தைங்களுக்கெல்லாம் தோல் பயங்கரமாக ரொம்ப மோசமாயிடும். நான் பேஷண்ட்ஸ்ட்ட அடிக்கடி என்ன சொல்கிறதுன்னா, உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதுதான் உங்கள் தோல்லையும் இருக்கும். அதாவது உள்ளுக்கு இருக்கிறது தான் வெளியே தெரியும் சொல்லுவாங்களே, அவங்க அழகாக சொல்கிறாங்க. நல்ல ஒரு டயக்னோஸ் பண்ணிட்டு எதனால இது மோசமாகுது, என்ன ட்ரிகர் பாயிண்ட்ஸ் என்ன. இப்போ எக்ஸிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வாமை, அலர்ஜிஸ் ஒரு பெரிய ட்ரிகர் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிகர் பாயிண்ட்ஸ் என்னென்னு அடுத்தது நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் சிகிச்சைக்கு போகலாம். பிரச்சனைகள் இருந்தால் கூட இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு, இல்லைன்னு கிடையாது. அந்த தீர்வுகள் என்னென்ன, சிகிச்சைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். அதனால தொடர்ந்து இணைந்திருங்க. இது பேசுவோம் Everybody Knows Season 3. இது பேசுவோம் Everybody Knows Season 3. சரி, இந்த எக்ஸிமா, சொரியாசிஸ் இதை பற்றி தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ வீட்டில் யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்து இன்னொருத்தருக்கு வரும்போது, எனக்கும் அவங்கள மாதிரியே வருது, அவங்ககிட்ட தான் மருந்து இருக்குல்ல, நீங்கள் கொடுங்க, நான் அதையே பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அது மாதிரி செய்கிறாங்க. இது சரியான விஷயமா? கண்டிப்பாக ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் வியாதிகள் கொஞ்சம் வெவ்வேறு மாதிரி இருக்கலாம். எக்ஸிமா இருக்குன்னா அது மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ரொம்ப அரிக்கும் போது அந்த கிருமி தொற்று அதுவும் தோலில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது தெரியாமல் அவங்க ஒரு டாபிக்கல் ஸ்டெராய்ட் க்ரீமையோ எதையோ ஒன்று யூஸ் பண்ணால் அந்த கிருமி தொற்று மோசமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. படர்ந்த தாமரை வரலாம், இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த மாதிரி என்ன இருக்குன்னு தோலில் ஃபஸ்ட்டு ஒரு டயக்னோஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குரிய சிகிச்சை என்னன்னு பார்க்கலாம். டாக்டர், இப்போ க்ரீம்ஸ், லோஷன்ஸ், ஸ்டெராய்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆனால் மருத்துவ ரீதியில் சிகிச்சைகள் என்னென்ன இருக்கு? போத் சொரைசிஸ் அண்ட் எக்ஸிமாக்குமே நிறைய சிகிச்சைகள் இருக்கு. ஃபோட்டோ தெரப்பி ஹாஸ்பிட்டல்ஸில் தான் பண்ணுவாங்க. இது என்னென்னா ஒரு லைட் தெரப்பி தான், அல்ட்ரா வயலட் பி லைட். அதில் ஒரு நேரோ ஸ்பெக்ட்ரமை எடுத்து அதை தோலில் ஷைன் பண்ணுவோம். ஆனால் இது ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி போகணும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. இல்லாட்டினா இது ஒர்க் அவுட் ஆகாது. 10 வருஷமாகவே 2 வியாதிகளுக்குமே நிறைய மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ பயாலஜிக்ஸ்னு ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. இது என்னென்னா ஃபுல் இம்யூன் சிஸ்டமை சப்ரெஸ் பண்ணாமல் ஜஸ்ட் a few molecules அதை மட்டும் சப்ரெஸ் பண்ணுது. ஸோ இட்ஸ் வெரி டார்கெட்டட். கரெக்டாக அது எண்ணத்தில் போய் அடிக்கணுமோ அதை டார்கெட் பண்ணும்போது சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப குறையுது. அண்ட் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்லா தெரியுது இந்த 2 வியாதிகளுமே. டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் மருந்து கொடுக்குறோம் இல்லையா, அதில் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா? நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு சருமம் ரொம்ப மெல்லிசான சருமம், அதனால ஸ்ட்ராங் டோசஸ் கொடுக்க முடியாது. அதுவும் அந்த கொடுக்குற மருந்தை குறைச்சி காலத்துக்கு தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால பெரியவங்களுக்கு கொடுக்குற மருந்தை கண்டிப்பாக சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. சரி, இப்போ அடுத்து கனகேஸ்வரி அவங்களுடைய கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுக்கு 15 வயதுலேருந்தே இந்த தோல் பிரச்சனைகள் இருக்குது. என்ன இருந்துச்சு, எப்படி சமாளித்தாங்க, இப்போ அவங்க வாழ்க்கை முறையில் என்னென்ன மாற்றங்களை செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். எக்ஸிமா ஒரு 15 வயசில் ஆரம்பிச்சுது. நான் ஆஸ்திரேலியா போய் படிக்க போனேன். ஸோ முதல்ல ஸ்கார்ப்பில் ஆரம்பிச்சுது. ரொம்ப பேடாக, பிகாஸ் climate சேஞ்ச் அண்ட் ஆஸ்திரேலியாவில் அந்த summer was very bad for me. மூக்கில் ஆரம்பிச்சுது. ஸோ உள்ளார ரொம்ப புண்ணாக இருக்கும், அப்புறம் ரொம்ப இச்சியாக இருக்கும். மூக்கில் ஏரியா ரொம்ப ஃப்ளெக்கியாக இருக்கும். இன்னும் ஸ்னீஸ் பண்ணும்போது ரொம்ப வலிக்கும். தென் ஒழுங்காக ப்ரீத் பண்ண முடியாது. அப்புறம் ஸ்லோலியில் நெக்ல எல்லாம் ஆரம்பிச்சுது. நான் முதல்ல ஜிபிக்கு போனேன். என்னோட வீட்டு பக்கத்தில் போனேன். அவங்க ஒரு ஃபேமிலி டாக்டர்.
ஸோ அவங்க சொன்னாங்க வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை ஸ்னீசிங். ஸோ இட்ஸ் பிகாஸ் எசிமான்னு முதல்ல சொல்லலை. ஸோ அவங்க வந்து மெடிக்கேஷன் தந்தாங்க. இச்சினஸை ஸ்டாப் பண்ணியிருக்கு. பிகாஸ் ரொம்ப இச்சியாக இருக்கும், ராத்திரியில் வந்து தூங்க முடியாது. ஸோ அவங்க வந்து அந்த இச்சினஸ் மெடிசன்லாம் கொடுத்து கொஞ்ச நாளைக்கு வந்து அது போயிட்டு. ஆனால் இந்த வருஷம் அது வந்து பிகேம் வர்ஸ். ஸோ நான் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்த்தேன். அலர்ஜி டெஸ்டிங்லாம் செஞ்சாங்க, ஃபுட் அலர்ஜி டெஸ்டிங். பிகாஸ் நான் வந்து பார்த்தேன் வந்து சீ ஃபுட் சாப்பிடும்போது அது வந்து ரொம்ப ஃப்ளேர் பண்ணிச்சு. ஸோ அவங்க ஃபுட் டெஸ்டிங்லாம் செஞ்சு சொன்னாங்க அதெல்லாம் சாப்பிட முடியாது. லைக் ப்ரான்ஸ், கிராப்லாம் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணோம். இல்லாட்டி மினிமல் லோஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். அந்த இச்சினால் வந்து சம்டைம்ஸ் நான் வெளியே போக முடியாது. பத்தாயிரமாக நான் வந்து அக்கௌண்டிங் கம்பெனி சர்வீசஸ் செய்கிறேன். ஸோ கிளைண்ட்ஸை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் ஆஃப்டர்நூனில் பார்க்கணும். ஸோ அதனால சம்டைம்ஸ் நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி செய்யணும். ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகும்போது எசிமா இருக்கும்போது பிகாஸ் அது வந்து ரொம்ப விசிபிளாக இருக்கும். ஸோ என்னால் அந்த நோஸ் ஏரியாவில் வந்து ரொம்ப ஃப்ளேக்கியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து மேக்கப் அவ்வளோவா போட முடியாது. இப்போ வந்து அக்கௌண்ட்டில் தான் நான் அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஆனால் அந்த மாதிரி தான் ஸ்பாட்ஸ்லாம் நான் செய்ய முடியாது. பிகாஸ் ஸ்வெட் வந்தால் அது வந்து ஃப்ளேர் பண்ணிடும். குடும்பத்தில் வந்து யாருக்குமே இந்த கண்டிஷன் இல்லை. ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட். ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப ப்ரிகாஷன் எடுக்கிறேன். அந்த மெடிசன்லாம் எடுக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்ன சாப்பாடுலாம் நான் சாப்பிடணுன்னு அந்த மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஈவன் தோ நான் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் செய்கிறேன், அது வந்து என்னோட கான்ஃபிடென்ஸை எஃபெக்ட் பண்ணல. ஐம் ஸ்டில் டூயிங் எவ்ரி திங். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறேன், நான் எப்போவுமே வெளியே போகிறேன். நான் சம்டைம்ஸ் சாப்பிடுவேன் அந்த சீ ஃபுட்லாம். பட் அது வந்து ஒரு மினிமலாக நான் சாப்பிட்றேன். ஸோ எல்லாரும் கேட்டிருக்காங்க, ஏன்னா இன்னும் இந்த மூக்கு வந்து இல்லாட்டி இந்த பிரச்சனை வந்து நீ வந்து வெளியே வரணும், அது வந்து எஃபெக்ட். ஆனால் எனக்கு என்னன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ஷை அவே. பிகாஸ் இது வந்து எனக்கு தெரியும் இது ஒரு கண்டிஷன். ஆனால் திஸ் கேனாட் அஃபெக்ட் மை ஹோல் லைஃப், ரைட்? ரவி, லீனா, நீங்கள் 2 பேரும் சொல்லுங்களேன். இப்போ இந்த பிரச்சனைகள், இப்போ உங்களுக்கு 17 வயசு அப்படின்னு சொன்னீங்க, நீங்களும் வந்து சின்ன வயசுலேயே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த சாப்பாடை தவிர மற்ற என்னென்ன மாற்றங்கள் செஞ்சீங்க? நிறைய முழிச்சிருந்து ஃபுட்பால் பார்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஃபுட்பால் பார்க்கும்போது நான் ரொம்ப ஆழ்ந்து அதை கவனிக்கும் போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். கோல்லாம் போடலன்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து நான் உணரல, சத்தியமாக அதை நான் உணரல. எப்போ நான் உணர ஆரம்பிச்சேன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காலையில் எழுந்து பார்க்கும்போது பார்ப்பேன், என்ன திடீர் ரொம்ப சோப்பாக இருக்கு, இல்லைன்னா ஸ்க்ராச்சஸ் நிறையா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுவும் ஒரு உதாரணமாக இருக்கலாம் அல்லது ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறது, ஃபுட்பால் பார்க்காம இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த நேரத்துக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா அந்த மெடிசனை நான் போட்டுருவேன், இந்த க்ரீமை அந்த மாதிரி. ஸோ அது ஒரு மாதிரி உதவும் கூலாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த கூல்னாலே ஃபுட்பாலையும் கூலாக பார்த்துட்டு அப்படி ரிலாக்ஸாக இருந்துருவேன் வச்சுக்கோங்களேன். அது ஒரு உதாரணம். உங்களுக்கு லீனா, உங்களுக்கு வந்து இப்போ பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்கு அந்த மாதிரி தன்னம்பிக்கை கீழே போகிற மாதிரி இருந்துச்சா? அது எப்படி சமாளிச்சிங்க? கண்டிப்பாக ஷாமினி, எனக்கு முதல்ல ஸ்கால்ப்ஸ் தான் வந்துச்சு இந்த சொரைசிஸ். அதுக்கப்புறம் என்னோட ஷின்ல, என்னோட கால் பகுதியில் வந்துச்சு. மிஸ் வசந்தம் டைம்லேயே எனக்கு இது இருந்துச்சு இந்த பிரச்சனை. ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. கன்சீல் பண்ணி அதை மறைச்சிக்கிட்டேன். ஆனால் அதை கன்சீல் பண்ணுறப்ப என்ன ஆகிட்டுனா அது இன்னும் வேர்ஸ்ட் ஆக தான் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதில் மேக்கப் போடக்கூடாது. ஸோ தன்னம்பிக்கைன்னு சொல்லும்போது எனக்கு வந்து மருந்து சாப்பிட்டதுனால நிறைய வெயிட் போட ஆரம்பிச்சிச்சு. நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருந்துச்சு. நான் இம்யூன் சப்ரெசன்ஸும் நிறையா எடுத்திருந்தேன் அப்போ. ஏன்னா எப்படியாச்சும் எனக்கு வந்து கொஞ்சம் க்ரானிக்காக இருந்துச்சு இந்த கண்டிஷன். தோல் மட்டும் இல்லாமல் என்னுடைய மூட்டு பகுதியிலையும் அது பாதிக்க ஆரம்பிச்சிட்டு, அதனால் மருந்து கொஞ்சம் நான் ஸ்ட்ராங்காக எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு எனக்கு. ஸோ நிறைய வெயிட் போட ஆரம்பித்தேன், ஸ்டெராய்ட்ஸ்னாலேயும் இம்யூன் சப்ரெசன்ஸ்னாலேயும். அதுலேயும் கொஞ்சம் தன்னம்பிக்கை கண்டிப்பாக மங்கி தான் போணுச்சு. அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். கனகேஸ்வரி சொன்ன மாதிரி இதுதான் உங்களுடைய முழு வாழ்க்கை இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும். ஸோ நீங்கள் ஒரு மருந்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது குவாலிட்டி ஆஃப் லைஃப்பையும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஒரு மருத்துவர் அதுதான் என்கிட்ட சொன்னது. நீ இந்த மருந்து சாப்பிட போகிறனா இதெல்லாம் நீ வந்து குறைக்கணும், இதெல்லாம் நீ பேலன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன அறிவுரை கொடுத்துருக்கீங்க? ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. முக்கியமாக ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் குரூப்ஸ் இருக்குது இவங்களுக்கு. எக்ஸிமாக்கும் சரி, சொரைசிஸ்க்கும் சரி, சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி, இல்லை 17 வயதினர்கள், இல்லை கொஞ்சம் பெரியவர்கள். ஸோ நம்ம மட்டும் இதில் வந்து பாதிப்படையில் நம்மளை மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே அதுவே அவங்களுக்கு வந்து சரி, இட்ஸ் ஓகே, இட்ஸ் குவைட் நார்மல். ஸோ அவங்களால முடியும், அதனால என்னாலேயும் முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் குரூப்ஸ் இருக்குது. சிங்கப்பூர்லேயே நிறைய சப்போர்ட் குரூப்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் இந்த மாதிரி சப்போர்ட் குரூப்ஸ் இருக்குது. பேஷண்ட் சப்போர்ட் குரூப்ஸ், அதாவது அதில் வந்து தாதியர் இருப்பாங்க, மருத்துவர் இருப்பாங்க. பட் ஆனால் எங்களோட ரோல் வந்து பெருசு கிடையாது. அவங்க பேஷண்ட்ஸ் ஒருத்தங்க பேசுகிறதே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அது போக இன்னும் இது வந்து ட்ரீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம்.
ஸோ இதை ட்ரீட் பண்ணால், அதாவது இது மன உளைச்சல்னால வருது, ஆனால் இதனாலேயே மன உளைச்சல் அதிகமாகுது. டாக்டர் என்ன சொல்ல வராங்கன்னா, மன உளைச்சலை போக்குங்க, அதனாலேயே உங்களுக்கு ஒரு பிரேக் நாங்கள் தரோம். இந்த பிரேக்கில் உங்கள் மன உளைச்சல் எல்லாத்தையும் குறைச்சிருங்க. ஏன்னா என்னென்ன தீர்வுகள் இருக்குது, எப்படி இதை வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இடைவெளியை தொடர்ந்து பேச போகிறோம். இது பேசுவோம் எவ்ரிபடி நோஸ் Season 3. இது பேசுவோம் எவ்ரிபடி நோஸ் Season 3. தோல் வியாதிகள், அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்நோக்கலாம், இந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி பாதுகாக்கலாம், அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க தினசரி என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் இந்த வலியோ இந்த பிரச்சனையை குறைக்கிறதுக்கு? குளிக்கும் போது வந்து ரொம்ப நேரம் குளிக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் குளிச்சா போதும். ஒரு 5 நிமிஷம், மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம். அது வந்து தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அந்த சூடான இருக்கிற தண்ணி அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. கொதிக்க குளிப்பது. அந்த ரொம்ப சூடான தண்ணி வந்து தோலுக்கு வந்து ரொம்ப எதமா இருக்கும். ஆனா இட் ட்ரைஸ் அப் அவர் ஸ்கின். சோப்பு ரொம்ப முக்கியம். அவங்க யூஸ் பண்ற சோப் வந்து எக்ஸிமாக்கு ஏத்த ஒரு சோப்பா இருக்கணும். ஆஃப் த ஷெல்ஃப், ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், இந்த ஸ்கின், அந்த ஸ்கின் பல விதமா இருக்கு. அதை நம்ம நம்பி எடுக்கலாமா, இல்ல மருத்துவரை பார்த்து அவங்க சொல்ற சோப்பு வகைகளை தான் நம்ம பயன்படுத்தணும்? தோல் எவ்வளவு மோசமா இருக்குன்னு பொறுத்தது. தோல் ரொம்ப ரொம்ப ட்ரையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு மருத்துவரை பார்க்கணும். ஏன்னா ஜஸ்ட் ஆஃப் த ஷெல்ஃப் ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ சூட்டபிளா இருக்காது. அது போக இப்போ சொரைசிஸ்க்கும் ட்ரை ஸ்கின் இருக்குது. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சொரைசிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, அது போக அவங்க தினம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி போட்டாலாம் பத்தாது. கண்டிப்பா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 வாட்டியாவது திருப்பி திருப்பி போடணும். என்னென்ன உணவு வகைகள்லாம் வந்து இந்த சொரியாசிஸ் இல்லை எக்ஸிமா இருக்கிறவங்க வந்து கவனத்தில் எடுத்துக்கணும்? ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபுட்டை சாப்பிடவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. ஸோ அதை சாப்பிட்டு அது கொஞ்சம் மோசமாகுதுன்னு தெரிஞ்சால் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லைன்னா எக்ஸிமா இருக்கவங்க வந்து அலர்ஜி டெஸ்டிங் பண்ணிக்கலாம், எதனால இந்த மாதிரி வருதுன்னு. எந்தெந்த பிரச்சனைக்கு எதை செய்யலாம், அதுதான் அடுத்த நடவடிக்கை நம்ம நட்சத்திரங்களுக்கு கொடுக்க போறோம். எப்படி செய்யறாங்கன்னு பார்ப்போம். சரி, தோல் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய தீர்வுகள் இருக்கு, நிறைய விஷயத்த நம்ம பயன்படுத்தலாம். ஆனா எந்தெந்த பிரச்சனைக்கு எதை பயன்படுத்துறது, அதுல தான் குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்தை இன்னைக்கு நம்ம தீர்த்து வைக்க போறோம். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, நாங்க ஒரு படத்தை காட்டுவோம். அந்த படத்துல வந்து ஒரு தோல் பிரச்சனை இருக்கும். அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு இங்க இருக்கக்கூடிய தீர்வுகள்ல எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு ரவியும் லீனாவும் வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க. இப்போ என்ன இருக்கு அவங்க முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து தைலம், ஹெர்பல் ஆயின்மெண்ட். இது தேங்காய் எண்ணெய், கோகனட் ஆயில். இது வந்து மாய்ஸ்சரைசர், ஆனால் வந்து வாசனை கலந்த ஒரு மாய்ஸ்சரைசர். இது வந்து ப்ரோபயோட்டிக் கேப்சூல்ஸ். சரி, இது வந்து சாதாரண மாய்ஸ்சரைசர், அதாவது பெர்ஃப்யூம்லாம் கலக்காம. இது வந்து பெட்ரோலியம் ஜெல்லி. இது ஆலிவ் எண்ணெய். இறுதியா விட்டமின் டி கேப்சூல்ஸ். இதெல்லாம் ஏன் இங்க இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். பட் நம்ம ரவியோ லீனாவை எப்படி செய்யறாங்கன்னு பார்த்துருவோம். முதல் படம் இதோ. கொஞ்சம் செவ்வியரா தான் இருக்கு. டாக்டர், இது என்ன கண்டிஷன் முதல்ல அதை சொல்லுங்களேன். ரொம்ப ஸ்கேலியான ஒரு ரெட் பிளாக் இருக்கு. இது ஹேர் லைன், அதாவது முடியோட ஓரத்துல. ஸோ இது ஹேர் லைன் பிளாக். இது வந்து குவைட் கிளாசிக்கல் இன் சொரைசிஸ். சொரைசிஸ் டாக்டர் சொல்லிட்டாங்க. அதை வச்சு இப்போ இதுக்கான தீர்வு என்னத்தை பயன்படுத்தலாம் சொல்லுங்க பார்ப்போம். இது வாசனை கலக்காத மாய்ஸ்சரைசர். இது ஓகே, நான் வந்து இது எடுப்பேன். அது கொஞ்சம் ஃப்ளேர் பண்ணியிருக்கு. ஸோ அதை தணிக்கிறதுக்கு இது உதவும்னு நினைக்கிறேன். இந்த ஜெல்லி ஜெல்லி பெட்ரோலியம் ஜெல்லி எடுத்திருக்காங்க. சரி டாக்டர் சொல்லுங்க. இது வந்து இந்த இடத்துல இருக்கு இந்த ரேஷ். ஸோ இது கழுத்து பகுதி தலைக்கும் நடுவில் இருக்கிறதுனால இதில் ஸ்வெட்டிங், வியர்வை அதிகமாக ஆகலாம். அதனால மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஆனால் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய ஸ்க்ராச்சஸ் இருக்கு. அதாவது அதை வந்து சொரிஞ்சு அவங்க வந்து புண்ணாக்கியிருக்காங்க. ஸோ ரவிஜி சொன்ன மாதிரி அந்த பெட்ரோலியம் ஜெல்லி வந்து கொஞ்சம் காமிங் எஃபெக்டாக இருக்கும். அது போக நீங்கள் வந்து கண்டிப்பாக கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்த பிடிக்கும்னா நல்லா யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த படம் இதோ. கையில் இருக்குது இது. ஆனால் இட்ஸ் அ வெல் டிஃபைன்ட், அது வந்து கரெக்டான ஒரு பிளாக்காக இருக்குது. ஸோ திஸ் இஸ் சொரைசிஸ் ஆல்சோ.
நான் வாசனை கலக்காத மாய்ஸ்சரைசர் திரும்ப எடுக்கிறேன். நீங்க ஒரே விஷயத்துல தான் கண்ணா இருக்காங்க. எதுக்காச்சும் ஒன்று வேலை செய்யணும். நீங்க என்னம்மா? நானும் மாய்ஸ்சரைசர் தான் சொல்ல போறேன். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி இந்த கணக்கா இருக்கிறதுனால, ரெண்டாவது லீலாக்கு இது இருக்கிறதுனால லீலா இந்த இடத்துல வச்சு competition பண்ண ஆசைப்படுறேன். கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் சொன்னது சரிதான். நான் பெர்ஃப்யூம்டு மாய்ஸ்சரைசர் மச் பெட்டர். இது எங்க யூஸ் பண்றதா இருந்தாலும் அந்த பெர்ஃப்யூம்டு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா வேண்டாம். இந்த வாசனை கலக்கும் போது அதுல நிறைய இரிட்டேஷன் வரும். சரி, ரெண்டு பேருமே சரியான பதில் தான் எடுத்திருக்காங்க. ரவிஜி காப்பி அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த படம் என்னது? இது பாக்குறதுக்கு எக்ஸிமா மாதிரி இருக்கு. கரெக்ட். ஸோ இது வந்து கைக்கு உள்பகுதியில இருக்கு. எக்ஸிமாவுக்கு நான் பொதுவாக எடுத்தோடனே வந்து குறிப்பிட்ட ஒரு பிராண்டுடைய மாய்ஸ்சரைசர் தான் பயன்படுத்துவேன் அதில். ஸோ அதனால நான் மாய்ஸ்சரைசர் தான் எடுக்க போகிறேன். எஸ், லீலா அதே டெக்னிக் பயன்படுத்துறாங்க. ஸோ நல்ல நிறைய மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது எக்ஸிமாக்கு நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ், அதாவது ஸ்கின்னுக்கு உள்ள ப்ரோபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுவும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக நிறைய இந்த பெட்ரோலியம் ஜெல்லி, நிறைய புண்ணு ஏற்பட்டிருந்தாலும் பெட்ரோலியம் ஜெல்லி யூஸ் பண்ணலாம். அதிகமாக வந்து அவங்க எடுத்தது வந்து மாய்ஸ்சரைசர் எடுத்தாங்க. நீங்களும் வந்து மாய்ஸ்சரைசர், பெட்ரோலியம் ஜெல்லி தான் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இங்கே இன்னும் மற்ற விஷயங்கள் இருக்கு. அது எந்தெந்த அளவில் வந்து உதவும்? பெர்ஃப்யூம் மாய்ஸ்சரைசர், ஹெர்பல் ஆயின்மெண்ட் கண்டிப்பாக அவ்வளோதான் தேவையில்லை. ஸோ அது ஹெர்பல் ஆயின்மெண்ட், அது என்ன ஹெர்பல் இருக்குன்னே நமக்கு தெரியாது. இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா அந்த பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், அது நேச்சுரலாக பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து சருமத்தில் தேய்க்கும் போது என்ன ஆகுதுன்னா மோர் இரிட்டேஷன் வரலாம். கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது யூஸ் பண்ணுறதுனால பிரச்சனை ஆரம்பிக்கலாம். ஆலிவ் ஆயில் வந்து அவ்வளோதான் வாசனை இருக்காது. அது கோகோனட் ஆயில் தடவிட்டு வெளியில் போகும்போது, வேலைக்கு போகும்போது, பள்ளிக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அதனால இது ரெண்டையுமே இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம். ரெண்டுக்கும் ஒரே குணாதிசயங்கள் தானே? கோகோனட் ஆயிலில் மோர் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு ஆலிவ் ஆயிலை விட. ஆனால் மாய்ஸ்சரைசிங் லெவல் வந்து ரெண்டுமே ஒன்று தான். வைட்டமின் டியும் இருக்கு. ஸோ வைட்டமின் டி வந்து இட்ஸ் அ வெரி குட் சப்ளிமெண்ட். ஆனால் எல்லாருக்கும் இது தேவையில்லை. கண்டிப்பாக ஒரு ரத்த பரிசோதனை பண்ணிட்டு அது டெஃபிஷியன்சி, அதில் குறைபாடு இருந்தால் வைட்டமின் டி எடுக்கிறது நல்லது. ரெண்டு கண்டிஷன்ஸ்க்குமே. சின்ன பிரச்சனை அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. அடிச்சது சொரிஞ்சேன் அவ்வளோதானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு இன்னைக்கு தான் எனக்கே தெரியுது. ஆமாம், இவ்வளோ விஷயங்களையும் வந்து சொல்லி தெளிவுபடுத்தி அது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய டாக்டர் உமா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வந்து உங்கள் நேரத்தை செலவழித்து நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் ரவி, லீனா, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் என்ன எப்படி அதை எதிர்நோக்குனீங்க அப்படின்னு உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கார்த்திக், நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து சொரியாசிஸ் மற்றும் எக்ஸிமா இதை பற்றி நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பாக வந்து இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்னென்ன, வித்தியாசங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன், நமக்கு வந்து சில தோல் பிரச்சனைகளை பற்றி விவரங்கள் தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். அதுவும் சில பேருக்கு அந்த பிரச்சனைகள் இருந்தும் தனக்கு இருக்குன்றதே தெரியாமல் இருக்கும். அதுக்கு இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஆமாம், அதாவது இது ஒரு சாதாரண தோல் பிரச்சனை தானே அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது. தயவு செய்து மனம் தளர வேண்டாம். ஏன்னா இதுக்கு நிரந்தர தீர்வு இல்லைன்னா கூட இதை சமாளிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதனால நீங்கள் வந்து மனசை விட்டுறாதீங்க. அந்த தீர்வுகள் என்ன, அந்த வழிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் நீங்கள் உங்களுடைய லைஃப் ரூட்டீனுக்கு வரலாம். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு அடுத்த வாரம் சந்திக்கிறோம். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3.